ஒரு பரிவான வணக்கத்தை இப்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கும் பேசும்போது பெரியவர்களே தாய்மார்களே என்று பேசுகிறோம். சகோதரின் தான் பேசுவாங்க, வழியை கிடையாது. எல்லாம் தேர்தலை பொறுத்தவரையும் முப்பது உறுப்பினர்களே நான் போராடுகிறேன். இது கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர் இருக்கக்கூடிய அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர வேண்டாம் போனதான் அது வேலைக்கு அவர்தான். இப்போதான் தருமாறி கொடுக்கிறதை வந்துவிட்டார்கள். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் 100% நாம் தான் பிடிப்போம். அதை செய்ய தொண்டைகள் அத்தனை பேரும் பொறுப்புக்கு வருவாங்க. நேற்று அந்த அம்மா எடுத்து ஏன்னா வயசு சொல்லி போட்ட 30 வயசு அதே அம்மா எடுக்கிறாங்க. நாங்களே எங்களை பொறுத்தவரையும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேண்டும் போன்ற பணிகளை நாங்கள் செய்வோம். பாலாஜி வந்திருந்தாரு, அவர் கருத்துக்களை சொன்னார். எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்கிறோம். பவானி சட்டமன்ற தொகுதி பல இடங்களிலே நத்த குணப்பத்திலே குடியிருக்கின்றவர் இருக்கிறார். அதுபோல நத்தத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டம் 0 வேலை என்று கூறப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே பட்டாக்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படும் தேவையில்லை. சட்டம் இல்லாதவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள். இடம்னால ஏழைகளே இருக்க முடியாது. அதை உருவாக்க வேண்டியதுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் தளபதி ஜோசப் விஜயனுடைய கனவு. இதைத்தான் இந்துத்துவர் பாலாஜி அவர்கள் சொன்னார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்களும் உங்களுடைய ஆய்வு பணிகளை பார்க்கின்ற போது நானே விளைந்து கொண்டேன். உலகத்திலே நான் பயணத்தை மேற்கொண்டேன். உலகத்திலே அம்மாவோட பயணத்தை மேற்கொண்டேன். இந்த 3வது தலைமுறையாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்திலே தலைவர் நிரந்தர தமிழ்நாட்டிலே உலகத்துடைய தலைமையை எல்லாம் பட்டாசு தேர்தல் முடிச்சு போயிடும். அடுத்து பட்டாவது நினைச்சுட்டே இருப்பாங்க. இடம் எல்லோருக்கும் வழங்கப்படுவாங்க. அது தேர்தலுக்கு பிறகு மனதை போயிடுவாங்க. நம்முடைய ஆட்சியில் நடக்காது. தலைவர் சொல்லியிருப்பது நடத்தி முடித்தே ஆக வேண்டும் தான் எனக்கு கட்டளை கொடுக்கணும். அதுக்காக ஒரு 1500 சர்வே எடுக்கிறோம். சர்வே கூடுதலாம் 2500 பேருக்கு 1500 பேர் 2 மாத காலத்தில் நியமிக்கப்படும். எந்த இடத்துல எங்களுக்கு எவ்வளவு நேரத்திலே எவ்வளவு சென்றிருக்குன்னு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அனைத்தும் நீங்கள் எப்போது கொண்டு போனாலும் டேட்டா என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது வந்துருக்கு. நீங்கள் மொபைல் அடிச்சா போகும்போது இடம் எங்க இருந்து வந்து இதை உருவாக்க வேண்டிய வேலை எங்களுடைய பணிகள். அந்த பணிகளை சரியானதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இங்க நெசவாளர் இருக்காங்க. கரெக்டா பாலைக்கு மாட்டிட்டார். நெசவாளுடைய துயரை துடைப்பதற்கு இங்க இருக்கிற ஏறத்தாழ 3 நெசவாளர் வாழ்கிற பகுதி. அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவர் நம்ம இருக்கார். ஏழைகளுக்கு பட்டாம், நெசவாளருக்கு கண்ணு, அங்க இருக்கிற கண்ணீரை துடைப்பதற்கு திட்டங்கள் நம்ம கரெக்டா போட்டுட்டாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும் இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகள். தெரிந்தே இவருக்கு கைத்தறி மற்றும் துணிவு, அதே போல கடற்துறை மோனை போட்டிருக்காரு. அவர் சொல்லிட்டாரு இணைப்பு விழா இல்லை, எல்லாம் சேர்ந்த விழான்ட்டாரு. இணைக்கிறவங்க கிடையாது, எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டதே இருக்கிறோம். எல்லோரும் ஒன்றாக அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் நினைக்கணும். ஏன்னா ஒரு பேர் ஒருத்தர் இல்லைங்க. நீ கவலைப்பட தேவையில்லை. உள்ளாட்சியிலே 1,42,000 அங்கே பொறுப்புகள் இருக்கிறது. கூட்டுறவு சங்கத்திலே 1,74,000 பேருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு பதவி கொடுத்தா போதும். யார் நம்ம வெல்ல முடியாது. இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்று நடக்க போகிறது. நானும் சேர்ந்து கட்டமைப்பான கரையாற்றி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக தான் பேசினேன். பேசவே மாட்டேங்கிற முதலமைச்சர்
நான் பேச ஆரம்பித்து இருக்கிறவனே தெரியாத தலைவரி கொடுத்துட்டேன். பேசுனா இதெல்லாம் தாங்க முடியாது. பேசுங்க பேசுறது முதலமைக்கு பேச கொடுத்துருந்தேன். கவர்னர் பேசாத முதலமைச்சர் கவர்னர் உரையாற்றினார். பேச ஆரம்பித்தார். 5 நிமிஷம் எங்க இருக்கான்னு அதை நினைவு அப்படிங்கிறாங்க. நாங்க தேடி தேடி பார்க்கிறோம். பேச கொடுத்துற ஒருத்தீங்க நன்றி வணக்கம் நாங்கள் சென்று வருகிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு வணக்கம் போயிட்டாங்க. 3 வருடம் சொன்னார். நல்லதை செய்வேன், அதே நேரத்தில் நல்லதை செய்வதை யாராக தடுத்தாலும் அதை நிறுத்த மாட்டேன். அதே நேரத்தில் செய்து முடித்தவர்கள் செயல்படுத்த போகிறோம். செய்து முடித்தவர்கள் தவறு இருந்தால் நான் அதை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். அந்த வரையை தெரிவித்தேன். நாங்கள் செயல்படுத்துவோம். செயல்படுத்திய குறைபாடுகள் இருக்குமையானால் அது யாராக இருந்தாலும் விட மாட்டேன். முடிந்து போச்சு. என்ன எங்க இருக்குன்னு நல்ல இதுதான் அறிவிட்டிருக்கேன். இந்த படத்தை பத்தி இந்த படம் மட்டும் வந்திருந்தா 232 கோடி வந்திருக்கிறோம். இந்த பணமே போச்சு. அவருடைய சாதனைகள் அந்த கட்சியில என்னென்ன பண்ணிருக்கீங்க போட்டு புட்டு புட்டு எழுதிட்டாரு. அதுக்கிட்டே இத்தனை பாடுபட்டது. கிட்டத்தட்ட 8 மாத நாள் இந்த படத்தை வழக்கே விடாம விட்டார். அதுக்கப்புறம் நான் உள்ளான படத்தை பார்த்தேன். அப்படிதான் எனக்கே தெரியுது. ஆனா இந்த படம் முதல் வந்திருக்க கூடாதா? 234 ஜீரோ பண்ணிருக்கலாம். அவங்க வேலையில எல்லாருக்கும் நீ அடிக்கிறீங்க. இந்த விசில் சின்னத்தை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி 2 மாதம் கொடுப்போம். ஒரே தலைவன் வச்சுக்கு விசில் சின்ன போய் ஆட்சி கொடுத்துட்டாங்க. உலக நாடு 4 லட்சம் பேர் வந்தாங்க. தொண்டர்கள் அவங்க விசில் சின்னத்தை அங்கோடு தோற்றிட்டாங்க. உலகமே தூங்கி பார்க்கிறது. 2 மாத காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசில் சின்னத்திலே ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அது வரலாறு. தமிழ்நாட்டில் நாம் எண்ணி பார்க்கிறோம். திரைப்படத்திலே சரித்திரம் கிடைத்துவிட்டார். என் எதிர்கால தமிழகத்தில் ஆட்சியிலும் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி தலைவர் தலைவர் தமிழக நாளை இந்த சேர்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் காத்தில் இருக்காங்க. எப்ப குளிர் வண்டிக்கு போகும் தெரியல. எத்தனை பேர் ஐசிக்கு போறான்னு தெரியல. இதெல்லாம் நடக்க போவதில்லை. நாங்கள் பார்க்க போகிறோம். என்னையா தூக்கி எறிஞ்சு நான் குறைந்து போயிட்டேன். என்ன 45 வருஷ காலத்தை அரசியல் ஒரே நிமிஷம் அடித்தாங்க. அவர்களா அடித்தார்கள். நான் தாங்கி பிடிக்கிறேன். நீங்கள் வாருங்கள், நீங்கள் வருவாய்த்துறை அமைச்சர் என்று நாங்கள் இருக்கிறது நிம்மதியே இல்லை. எந்த காலத்தில் நம்ம கட்சிக்குரிய காலமாக தான் இருக்க முடியும். எப்படா நம்ம தலைவர் என்ன போனாலும் காட்டுங்க. இங்க இருக்கிற பார்க்க போது சிரிக்கிற பொருள்லாம் பார்க்கிற போது எனக்கு வயசே தோணு போச்சு. அந்த காட்டம் சிரிக்கிறமா சிரித்து போற குழுவர்கள் நான் நினைவு இல்லை. எல்லோரும் நினைவுகளில் எப்போது வேண்டுமானால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அதான் எனக்கு செயல்படுத்தீங்க. நம்பிக்கை இல்லாத காரணத்தின் அடிப்படையிலே நம்ம மீது வந்துடுவாங்க பயம். புரட்சி தலைவர் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா தலைவர். அதே நேரத்தில் திமுக தலைவர் உருவாக்கினார்களே தவிர தலைவர் அல்ல. அதிமுக அதுதான். எல்லாரும் எல்லாரும் ஈக்குவல் பவர்ஸ். யாருமே வீக்கான ஆள் கிடையாது. ஆனா ஒருத்தர் இருக்க முடியாது. அதுக்காக உருவாக்குறது நான் தலைவர் இருக்கின்றார். பார்க்க பார்த்தா என்னன்னு தெரியல. இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கிற போதே எந்தெந்த பெஞ்சு காலியாகி எந்தெந்த பெஞ்சில் காலியாகி போட்டிருக்க பார்க்க போறோம். நடக்க போடுறாங்க. சூரியக்கார் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா போட்டுருவாங்க. டைட்டில் போட்டு அப்படின்னு 24 மணி நேரம் சேனல் கூட எங்களால் பேசுறீங்கன்னா அது கிடைக்காது. உங்க நாட்டுக்கு 6 படிக்கிறேன்னு கிடைக்காது. 6 படிக்கிற கூட்டம் இருக்கிறது. நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெருங்கிய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குரிய நல்ல சேவை செய்யக்கூடிய இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஊழலற்ற ஆட்சி. இந்தியாவில் திரும்பி எங்கடா எப்படி ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவேன். அதான் நம்முடைய சூழல் என்று பணியாற்றுகிற இவங்க கேட்டா எங்க சொல்லிட்டே இருக்கான். நான் அதுக்கு அடியில் பார்த்தா எத்தனை காண்டிருக்காரு எங்க இருக்கானே தெரியல. எத்தனை பேர் இங்கே தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆசிரியருடைய பயணம் என்பது வெற்றி பயணம் மட்டுமல்ல, தமிழகத்தை வாழ வைக்கிற பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. ஏழையின் கண்ணீர் குறைக்கப்படுகிறது, விவசாயியுடைய கண்ணீர் குறைக்கப்படுகிறது, வித்தவானுடைய கண்ணீர் குறைக்கப்படுகிறது. தொழிற்சாலையை உயர வேண்டும் என்று எண்ணத்தோடு பணியாற்றுகிறார். தொழிலாளர்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறார். ஏழையின் கண்ணீரை துடைக்கின்ற ஒரே வருடத்திலாக இந்த தமிழ்நாட்டிலே கௌரவம் கொண்டிருக்கிறேன். இவரை வெல்வதற்கு இனி தமிழ்நாட்டில் எவரும் திறக்கப் போவதில்லை என்ற வரலாற்றை நாம் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நன்றி வணக்கம்.